ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோல புள்ள எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லி சொல்ல பார்த்து நான் வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். டெமாரி அண்ட் சிக்கடாய் வந்து அதே ஊர்ல தான் இருப்பாங்க. அண்ட் வந்து டெமாரி வந்து சிக்கடாய்க்கு சில அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பா. எப்பவுமே இந்த சினோபி வேர்ல்ட்ல மென்மையா இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதே சமயத்துல பொருட்டோ அண்ட் சிக்கடாய் வந்துகிட்டு சமவேகத்துல போயிட்டு இருப்பானுங்க. அப்ப ஷினிக்கி வந்து நம்ம பொருட்டோ கிட்ட பாத்துட்டு, நம்மளுக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா வந்து மாஸ்டர் கான்க்ரூ வேற லெவல்ல ஃபைட் பண்ணுவாரு. ஒரு பப்பட் மாஸ்டர்ல ரொம்ப திறமையா இருந்தாரு. அவரை பத்திலாம் நீ பயப்பட வேணாம். நம்ம இப்போதைக்கு சுக்காக்கோவை காப்பாத்தினாலே பெரிய விஷயத்த நம்ம சாதிச்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷினிக்கி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கான்க்ரூவா சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். சும்மா 4 பப்பட்ட அட் அ டைம்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ ஷினிக்கி போயிட்டு இருக்கப்ப ஷினிக்கி கொஞ்சம் பதட்டமாவான், கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆவான். அப்பதான் பொருட்டோ சொல்லுவான், எப்பவுமே டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆனினா கண்டிப்பா உன்னால வந்து மிஷனை முடிக்க முடியாது, டென்ஷன் மட்டும் ஆகாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே சுக்காக்குவும் நம்ம ஷினிக்கி கிட்ட இருந்து இறங்கி நம்ம பொருட்டோ தலை மேல உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் நம்ம பொருட்டோவும் சரி முதல்ல போனா போதுங்கிற மாதிரி நம்ம சுக்காக்கோ தலையில வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போற வழியில சுக்காக்கு சொல்றதுன்னா, ஆக்சுவலா இப்ப இருக்க ஷினிக்கியை பாக்குறப்ப பழைய காராவை பார்த்த மாதிரி இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி காரா ரொம்ப கொடூரனா இருந்தான். ஆனா நருட்டோ வர வரைக்கும் தான். ஏன்னா நருட்டோ வந்தக்கு அப்புறம் நம்ம காராவை சுத்தமா மாத்திட்டான். இந்த இடத்துல இதை கேட்டவனே நம்ம பொருட்டோலாம் மிரண்டுறான். இது நம்ம அப்பா இப்படிலாம் பண்ணிருக்காரா அப்படிங்கிற கட் பண்ணிட்டு டெமாரியை தான் காட்டுவானுங்க. ஆக்சுவலா டெமாரி வந்து இப்ப காரா இருக்க இடத்துக்கு வந்துட்டா. அதாவது காரா வந்து இப்ப கொஞ்சம் மயங்கி தான் இருக்கான். சோ அவனை பார்த்தோன்னே நீங்க காசைக்காக பாத்துக்கோங்க, நான் போய் கான்க்ரோவை பாத்துக்கிறேங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல டெமாரி சொல்லுவா. கட் பண்ணிட்டு கான்க்ரோவை காட்டுவானுங்க. ஆக்சுவலா வந்து 4 பப்பட்டை போட்டு வெளுத்து வாங்கியிருப்பான். இன்னும் கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும். ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் எங்க இருக்கான்னு தெரியல. கடைசியா பார்த்து தரையில இருந்து பொழந்துகிட்டு வருவான். அவனையுமே பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு அப்படியே மண் எல்லாத்தையுமே சக் பண்ண ஆரம்பிச்சிருவான். திடீர்னு பார்த்தா வந்துட்டு அவன் அந்த சேலமன்றே போட்டு தள்ளிடுவான். அண்ட் கடைசியில பார்த்தா எல்லா பப்போட்டுமே வந்து உடச்சுக்கிட்டு வெளியே வந்து நம்ம கான்க்ரூவை போட்டு தள்ளுறதுக்காக வருது. எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு தெரியும், அதுக்காக தான் இன்னொன்னு வச்சிருந்தேன்னு சொல்லி அங்க இருக்க பப்பட் எல்லாத்தையுமே வந்து வெடிச்சு சதற வைக்கிறான். ஆனா அந்த வெடிக்கிறத வந்துகிட்டு டெமாரியும் பாத்துறாங்க. அதே சமயத்துல பொருட்டோவும் பாத்துறான். இந்த மாதிரி கான்க்ரூக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு ஷினிக்கி நம்மளுக்கு மிஷன் தான் முக்கியம், நம்ம கான்க்ரூ செத்தாலும் அவர் வந்து எனிமிஸ போட்டு தள்ளாம செத்துருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் என்னடா பேசிட்டு இருக்க, ஒருத்தரோட உயிர் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கடா, அவர் செத்தாரா பொழைக்கிறாருன்னு கூட தெரியல, அதுக்குள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கத்திட்டு இருப்பான். உடனே பொருட்டோவும் திரும்ப கான்க்ரூக்கு இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பான். வந்தோடனே டெமாரியும் அங்கதான் இருப்பாங்க. டேய் பொருட்டோ நீ எங்கடா இங்க, நீ வந்து ஷினிக்கி கூட போலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கான்க்ரூக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன்ற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். நீ வந்ததெல்லாம் கரெக்ட் தான், ஆக்சுவலா ஷினிக்கி மிஷனுக்கு தானே போயிருக்கான். அப்ப ஷினிக்கிக்கு கான்க்ரூ மேல பாசம் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆக்சுவலா பாசம்லாம் இருக்கு, ஆக்சுவல் மாஸ்டரே அவன் தான். அப்படிங்கிறப்ப பாசம் இல்லாம எப்படி இருக்கும்? பட் வந்து காரா மேல நம்பிக்கை வச்சு, காரா வந்து ஷினிக்கி மேல நம்பிக்கை வச்சு, ரெண்டு பேருமே இப்போ ஆளுக்கு மாத்தி மாத்தி நம்பிக்கை வச்சிருக்கனாலதான் அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்ங்கறத போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கான்க்ரூ வந்து உங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்கணும்ங்கறத ஃபைட்டே பண்ணா, பட் நீ இங்கே திரும்பி எதுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி டெமாரி வந்து கரெக்டா கேட்டுட்டு இருப்பா. ஆனா அப்பதான் பொருட்டோ ரியலைஸ் பண்றான், அப்ப நான் கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும், நான் லீஃப் வில்லேஜுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் சிக்கடாய் வந்துகிட்டு இங்க பாருங்கமான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா 4 சோல்ஜர்ஸ் செத்து கிடப்பானுங்க, ஒரே ஒருத்தன் எஸ்கேப் ஆயிருப்பான். ஓட்டவளே எஸ்கேப் ஆயிருப்பான். அப்படின்னா கண்டிப்பா அவன் ஷினிக்கியை தேடி தான் போயிருப்பான், அதாவது சுக்காக்கோ தேடி தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஷினிக்கி பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து ஷினிக்கி கிட்ட தான் வந்துகிட்டு அந்த சோல்ஜரும் வந்திருப்பான். அதே சமயத்துல காரா வந்துகிட்டு இது நடக்கவே கூடாதுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரோசுகி வந்து அந்த சீலை உடைச்சிடறான். உடைச்சுக்கிட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, இன்னும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சோல்ஜர் வந்து நம்ம ஷினிக்கி அட்டாக் பண்ண வர நம்ம ஷினிக்கி சும்மா வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அட்டாக்கையும் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு சமயத்துல அட்டாக் பண்ணுவான், இருந்தாலும் அந்த சோல்ஜர் நல்லாவே டிஃபென்ஸ் பண்ணுவான். ஆனா அந்த சோல்ஜர் பாஞ்சு வந்து நம்ம ஷினிக்கியை போட்டு தள்ள, கடைசியில பார்த்தா ஒரு க்ளோன் அந்த இடத்துல இறக்கி விட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அவனோட முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தா இவன், அதாவது கான்க்ரூ சொன்ன மாதிரி நம்ம காரா சொன்ன மாதிரி சுக்காக்கோ கொண்டு போயிட்டு லீஃப் வில்லேஜ்ல சேர்க்கிறது. சோ அதுக்காக எனிமி கூட சண்டை போடாம இவன் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருப்பான். சடனா பார்த்து அந்த சோல்ஜர் வந்து உண்மையான ஷினிக்கியை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண வர நம்ம பொருட்டோ அங்க இருந்து வந்தான்னு தெரியல, பாஞ்சு வந்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ஆனா அதுக்குள்ள இப்படியே டெமாரி அண்ட் சிக்கடாய் வந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த சோல்ஜரை சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பொருட்டோ அண்ட் ஷினிக்கி எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா அப்பதான் பொருட்டோ ஷினிக்கி கிட்ட சொல்றான், ஆக்சுவலா உன்னோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, பட் இருந்தாலும் நீ கோல்னு போற, அதுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நான் டமாரியை வந்து காப்பாத்த போறேங்கிற மாதிரி கிளம்பிடுவான். ஆனா அவன் கிளம்ப மாஸ்டர் சுக்காக்கும் காணா போயிருவாரு. அண்ட் இந்த சைடு சும்மா அந்த சோல்ஜர் வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். சும்மா சொல்லக்கூடாது, டெமாரி என்னதான் வந்து கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் வேற மாதிரி ஃபைட் பண்ணுவா, கிட்டத்தட்ட வந்து ஈடு கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம்னு பார்த்து தலைவன் பொருட்டோ நானுமே ஃபைட் பண்ண வருவேண்டா அப்படிங்கிற மாதிரி இடையில வந்து நின்னுட்டு இருப்பான். அண்ட் சுக்காக்கு எங்கடான்னு பார்த்தா இவங்க சண்டை போறதா மேல இருந்து வேடியை பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சண்டையை வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஷினிக்கி வந்து நம்ம சுக்காக்கோ தூக்கிடுவான். என்னன்னு பார்த்தா சுக்காக்கோ தூக்கிட்டு நம்ம கண்டிப்பா லீஃப் வில்லேஜுக்கு போய் ஆனோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசாடு கிளம்பிட்டு இருப்பான். அதே சமயத்துல டமாரி போருட்டோ சிக்கடாய் 3 பேர் சேர்ந்து அவங்ககிட்ட திணறிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் வானத்திலே அட்டாக் பண்ணுவான், தரையிலே அட்டாக் பண்ணுவான். அண்ட் திடீர்னு பார்த்தா டமாரி வந்து இது வரைக்கும் வானத்துல மட்டும் தான் அட்டாக் பண்ணி பார்த்திருப்போம். என்னால தரையிலுமே அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டமாரி வந்து காத்தை யூஸ் பண்ணி தரையிலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் என்னதான் அவ்வளவு பெரிய ஜுட்சு போட்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. திடீர்னு பார்த்தா அந்த சோல்ஜர் வந்து நம்ம சிக்கடாயை லாக்கடிக்க டமாரி வந்து ஊடால வாங்கி சிக்கடாயை காப்பாத்தி விட்டுறா. பட் டமாரிக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அண்ட் இந்த டைம் வந்து பொருட்டோ நீ கிளம்படா, சொன்னா கேளு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல என்னோட மிஷனை உங்களை காப்பாத்துறதான், ஏன்னா சிக்கடாய் நான் சொல்றது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சிக்கடாயும் நீ சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஏதோ ஸ்ட்ராட்டஜியை போடுறானுங்க. ஒன்னும் இல்ல, இப்ப வந்து டமாரி கிட்ட நீங்க வந்து தள்ளிருங்க, எங்களோட சண்டையை பாருங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு இருப்பானுங்க. கடைசியா நம்ம பொருட்டோ ஒரு தடி அடிப்பான் பாருங்க, அதுல அந்த சோல்ஜரை சதறி போயிட்டான். அண்ட் டமாரி வந்து பாராட்டிட்டு இருப்பா. அண்ட் உடனே பொருட்டோவும் இப்ப நான் கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லி கிளம்புவான். ஆனா அவன் கிளம்பின அடுத்த செகண்டே உரோசுக்கி அந்த இடத்துக்கு வருவான். வந்த உடனே டமாரியோட சக்கராவையும் எடுத்துருவான், சிக்கடாயோட சக்கராவையும் எடுத்துருவான். அதே சமயத்துல பொருட்டோ வந்துகிட்டு நான் பப்பட தோக்கடிச்சிட்டேன், சோல்ஜரை தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லி சினிக்கி கிட்ட சொல்லுவான். சரி உடனே நம்ம கிளம்பலாங்கிற மாதிரி 2 பேரும் கிளம்புற அடுத்த செகண்டே உரோசுக்கி அந்த இடத்துக்கு வந்துருவான். நீ எப்படா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, ஆக்சுவலா காராவோட அந்த சீல்டு எல்லாம் அசால்ட்டை உடச்சு தள்ளிட்டேன், அதையும் தாண்டி எப்படி வந்து ஒன் டைல் வந்து பாட்டுக்குள்ளதானே இருக்கு, அப்பனா கண்டிப்பா நீ ஒன் டைலோட சக்கராவை சென்ஸ் பண்ணவே முடியாது, எப்படி வந்தங்கிற மாதிரி சினிக்கி கேட்க, அப்பதான் அவன் சொல்றான், அதாவது உரோசுக்கி சொல்றான், அவனோட சோல்ஜர் இருக்கான்ல அந்த சோல்ஜர் பப்பட், அது மூலியமா தான் இவங்கள வந்து கண்காணிச்சு எப்படி வந்திருக்கான். உடனே 2 பேருமே ஸ்ட்ராட்டஜி ஏதோ போட ஆரம்பிக்கிறானுங்க. உரோசுக்கி காமெடி பண்ணிட்டு இருப்பான், தம்பிகளா நீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சண்டைக்கு வரேன்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பான். அண்ட் சுக்காக்கு வந்துகிட்டு இவன் ஓவரா பேசுறான், டேய் என்னோட டேக மட்டும் எடுத்து விடுங்கடா, நான் வெளியே வந்து உன போலவளன்னு பொழக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் நான் நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள போறது கஷ்டம், அதனால நீங்க அமைதியாவே இருங்கிற மாதிரி தான் சினிக்கி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கடைசியில சினிக்கி வந்து சும்மா மாச அயன் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண நம்ம பொருட்டோ வந்து ரசங்கனை யூஸ் பண்ணி மாஸ்டர் அப்படி அட்டாக் பண்ணுவான். எதுவுமே வேலைக்காகல, நம்ம பொருட்டோல எல்லாம் அசால்ட்டா தூக்கிடுவான் உரோசுக்கி. அண்ட் கடைசியில நம்ம சினிக்கி தான் எப்படியோ அயன் ஸ்டாண்டை பயன்படுத்தி அவன் மேல ஒரு சீலிங் ஜுட்ஸுவை போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து சுக்காக்கு தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. ஆனா அதே மாதிரி உரோசுக்கியை கண்காணிக்கிறதுக்காக ஒரு அயன் ஸ்டாண்ட் கண்ணை விட்டுட்டு வந்திருக்கான். ஆனா அப்பதான் வந்துகிட்டு நம்ம உடனே எஸ்கேப் ஆகணுங்கிற மாதிரி சினிக்கி சொல்லிட்டு இருக்க. என்னன்னு கேட்டா உரோசுக்கி வந்து ஆல்ரெடி அந்த சீலை உடச்சிட்டான், இப்ப அவன் நம்ம நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி சினிக்கி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் வந்து சினிக்கி அண்ட் பொருட்டோ பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா வந்துகிட்டு இவன் உரோசுக்கி வந்து என்னதான் பியாக்குன்னு வச்சிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டை மட்டும் தாண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க, அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு போயிடலாம். சோ அதுக்காக வந்து சேஃபஸ்ட் பிளேஸ்ல ஏதாவது இங்க தங்கியே ஆகணும். அந்த பிளேஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி சினிக்கி வந்து ஏதாவது பிளேஸ் இருக்காங்கிற மாதிரி யோசித்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் பொருட்டோ எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல தங்கி தான் வந்தேன், அவங்க உண்மையாலே ரொம்ப நல்லவங்க, அவங்க வீட்டுல தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவான். பட் சினிக்கிக்கு சக்கரா இல்ல, அதனால நம்ம பொருட்டோ தான் ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் எப்படியோ கடைசியில இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டானுங்க. அப்படியே ஜாலியா பேசிட்டே வந்துட்டு இருப்பானுங்க. ஆனா அவங்க வீட்டை போய் பார்த்தா அவங்க வீடே வந்து செதஞ்சு கிடக்கு. இது உரோசுக்கி பண்ண வேலையா இல்ல வேற எவனால பண்ண வேலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் உள்ள போய் பார்த்தா வந்துகிட்டு அந்த இசாக்கா பொண்ணு மட்டும் இருப்பா. ஆக்சுவலா வந்துகிட்டு அவங்க அப்பா வந்து அந்த கல்லுக்கடியில மாட்டி கிடக்குறாராம். நம்ம போர்ட்டோவை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான், பட் அந்த கல்லை நவுத்த முடியல. பட் சினிக்கி வந்து சொல்றது என்னன்னா, ஆக்சுவலா நமக்கு இங்க இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். டேய் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சிருவான் நம்ம பொருட்டோ. இந்த பொண்ணுக்கு ஒரே ஒருத்தங்க தான்டா ஹெல்ப்பா இருக்காங்க, அது அவங்க அப்பா மட்டும் தான்டா, இப்ப அவர் செத்துட்டாரு அப்படின்னா அந்த பொண்ணு தனிமையாயிருவா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சினிக்கி வந்து ஹெல்ப் பண்றான். ஆனா அவங்க அப்பா கிட்ட விசாரிக்கிறாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலா வந்துகிட்டு வெள்ளை கலர்ல எவனோ ஒருத்தன் வந்து ரெட் கலர்ல வச்சு அட்டாக் பண்ணா அப்படிங்க நம்ம உரோசுக்கி தான் அப்படிங்கறத நம்ம பொருட்டோ கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா எதுக்காக அப்பாவி மக்கள் எல்லாம் அட்டாக் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோக்கு ஒரு கோவம். அவன் எந்த பக்கம் போனாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் லேண்ட் ஆஃப் ஃபயர் நோக்கி தான் போனா அப்படின்னு சொல்ல, ஓகே லேண்ட் ஆஃப் ஃபயரா அப்படிங்கறத இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்பதான் சினிக்கி வந்து ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறான். ஆக்சுவலா வந்து லீஃப் வில்லேஜுக்கு போறதுக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் தான் இருக்கான். அந்த ரூட்ல வந்து கண்டிப்பா உரோசுக்கி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த பிரிட்ஜ்ல தான் வெயிட்
வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நம்ம போனா நம்மளை அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சினிக்கி சொல்ல, உடனே வந்து அந்த இசாக்கா அவங்க அப்பா சொல்றதுன்னா இன்னொரு ரூட் இருக்கு, பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டும் தான் அந்த ரூட் தெரியும், அது கொஞ்சம் தூரமா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் பொருட்டோ வந்து கொஞ்சம் யோசிப்பான். அதுக்கப்புறம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவான். அண்ட் பொருட்டோ என்ன ஐடியா பண்றான் அப்படின்னா, இப்ப அவங்கள்ட்ட 2 கெட்டில் இருக்கு, அதாவது 2 இருக்கு, ஒன்னு வந்து ஒரிஜினல், இன்னொன்னு வந்து ஃபேக். நம்ம ஷினிக்கி வந்து ஷேடோ க்ளோனை போட்டு ஒரிஜினல் வந்து தனியான ரூட், அதாவது இவர் ஒரு ரூட் சொல்லிருப்பாரு, அந்த ரூட்ல கண்டிப்பா உரோசுகி இருக்க மாட்டான், பட் கொஞ்சம் தூரமா இருக்கும், அந்த ரூட்ல வந்து நம்ம ஷினிக்கி அனுப்பிவிட்டுட்டு அவனோட க்ளோனும் பொருட்டோவும் சேர்ந்துக்கிட்டு உரோசுகி இருக்க இடத்துக்கு போனாதான் இந்த கரெக்டா முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ ஒரு பிளான போடுறான். அதே மாதிரி வந்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம பொருட்டோ அண்ட் ஷேடோ க்ளோன்ல இருக்க ஷினிக்கி கடைசியில உரோசுகி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அண்ட் உரோசுகி வந்துகிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல நம்ம பொருட்டோ கத்திக்கிட்டு இருப்பான், எதுக்காக அந்த அப்பாவி மக்களை அடிச்சு அப்படின்னு. உனக்கு என்னடா வந்துச்சான் அப்பாவி மக்கள் அடிச்சுச்சான், உனக்கு என்ன வந்துச்சான் அந்த அப்பாவி மக்கள் அடிச்சா உனக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி தான் உரோசுகி கேட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த டைம் வந்து ஒரிஜினல் ஷினிக்கியை காட்டுறாங்க. அவன் சொல்றது என்னன்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் சுகாக்கு கேட்கும், ஏன் உன் மூஞ்சில ஒரு சோகம் தெரியுது, பொருட்டோனாலயா, பொருட்டோ செத்துருவான்னு கவலையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கட் பண்ணிட்டு சாஸ்கியை காட்டுறாங்க. நம்ம சாஸ்கியை வந்துகிட்டு அந்த டைமண்ட் செல்ல இருந்து எப்படி வெளிய வர முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணா வெளிய வர முடியும், எவ்வளவு சக்கரா வேணும் எல்லாத்தையும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான்.